முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, காலை முதலே உன்னுடைய மனம் எதையெதையோ யோசித்து சிந்தித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையே ரணமாக இருப்பது போல் உணர்கின்றாயா? உன்னை சுற்றி அனைவரும் இருக்கின்றார்கள். ஆனால் யாருடைய ஆறுதல் சொற்களும் உன்னுடைய செவிகளில் ஏறவில்லை. அனைத்தும் வெறும் ஆறுதல் மட்டுமே கூறுவார்கள். ஆனால் என் நிலையில் இருந்தால் மட்டுமே என்னுடைய வழி அவர்களுக்கு புரியும் என்று உனக்கு ஆறுதல் கூறுபவர்களையும் உதாசீனம் செய்யும்படியாக நடந்து கொள்கின்றாய். மனதில் பல வலியோடும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய். கடந்த காலத்தின் நினைவுகளை, இழப்புகளை உன்னால் இன்று வரை தாங்க முடியவில்லை. மனம் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்கள் எப்பொழுதும் கலங்கியபடியே இருக்கின்றது. வெளியில் போலியாக சிரிப்பது போல் நடித்தாலும் மனதிற்குள் 1000 சுமைகளை அடக்கி வைத்துள்ளாய். என் தங்கமே, மற்றவர்களை வேண்டுமானால் போலியான சிரிப்பினால் ஏமாற்றிவிடலாம். ஆனால் அனைத்தையும் அறிந்த என்னை உன்னால் ஏமாற்ற முடியாது. உன் மனதில் இருக்கும் வலிகள் அனைத்தையும் உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும். கவலை கொள்ளாதே தங்கமே. விட்டு போனதை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. அதையே நீ நினைத்து கொண்டிருப்பதால் மீண்டும் அவை உன்னிடம் வந்து சேரப்போவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள். இன்று உனக்கே தெரியாமல் நீ பல ஆபத்துகளில் இருந்து தப்பித்து வந்துள்ளாய். பல பிரச்சனைகளில் இருந்தும் தப்பித்து வந்துள்ளாய். அனைத்து பிரச்சனைகளையும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா நானே உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்களித்தபடி நான் எனது வேலைகளை சரிவர செய்து கொண்டிருக்கின்றேன். அதேபோல் நீயும் உனக்கான வேலைகளை சரிவர செய்து வா தங்கமே. இன்னும் எத்தனை காலம்தான் நீ முடங்கி இருக்க போகின்றாய்? வலிகளை அனுபவிக்க போகின்றாய், சுமைகளை தாங்க போகின்றாய். அனைத்தையும் இறக்கி வை தங்கமே. அனைத்தையும் தாங்க நான் தயாராக இருக்கின்றேன். நீ வேறு ஒரு எண்ணத்தில், வேறு ஒரு செயல்களில் ஈடுபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் முடிந்துவிடும். மனதை காயப்படுத்தாதே, மனதை ரணப்படுத்தாதே. உன்னை எந்த பிரச்சனையும், சிக்கல்களும், கஷ்டங்களும் சூழ உன் அப்பா நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கே தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல தவறான விஷயங்களை முடிவெடுத்துவிட்டு இன்று வரை அதற்காக வருத்தம் கொள்கின்றாய். உனக்கு நினைவிருக்கின்றதா தங்கமே? சில சமயங்களில் நீயே கூறியிருக்கின்றாய், அப்பாடா, ஒரு நிமிடத்தில் என் அப்பா என்னை காப்பாற்றி விட்டார், என் அப்பா என்னை காப்பாற்றி விட்டார் என்று. ஆம், ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றி கொண்டேதான் இருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னை பாதுகாப்பேன். என் பிள்ளையான நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் தங்கமே. பாலைவனமாய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் சோலைவனமாய் மாறப்போகின்றது. சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.